நான் அக்யூஸ் நம்பர் 1. அப்போ ஹீரோ வந்து ஒரு ரயில்வே ட்ராக்ல ஓடி வரணும், பக்கத்துல ட்ரெயின் வேற நல்லா ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த தண்ணி அடிச்ச 2 பசங்க வந்து ஹீரோ கிட்ட போய் அப்படி பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்து ஜஸ்ட் ஹீரோ ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகி ஸ்டக்கா நின்றுட்டாரு. எனக்கு க்ரௌட்ல தெரியல. அப்புறம் யார் என்னாச்சு சார் அப்படின்னா, இல்லை சார் அந்த பசங்க வந்து இந்த மாதிரி என்ன உள்ள தள்ளி விட தெரிஞ்சானுங்க, கொஞ்சம் சொல்லி வைங்க மாஸ்டர், இல்லைன்னா ஷூட் பண்ண முடியாது மாஸ்டர் இப்படி இருந்தா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு யாருமே தெரியல, பெரிய க்ரௌடு. இப்போ மைக் எடுத்து நான் சத்தம் பண்ணேன், யாரா அது, ஏன் இப்படி பண்றீங்க நீங்க, ஏதாவது தைரியம் மட்டும் முன்னாடி வந்து இங்க பண்ணுங்க, கூட்டத்தில் இந்த மாதிரி கலாட்டா பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டேன். இவ்வளவுதாங்க நடந்துச்சு, இவ்வளவுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க எங்க பாட்டில் வேலை பார்த்தோம், வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இது நடந்தது மார்னிங் ஒரு 11-11:30 இருக்கும். ஏன்னா லா காலேஜ் கரெக்டா முடிஞ்சு ஈவினிங் 4-4:30 இருக்கும். அந்த டைம்ல பார்த்தா நிறைய கிரௌட் பசங்களாம் வந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்றாங்க, மாஸ்டர் நீங்க என் கூட வாங்க, நீ கொஞ்ச நேரம் அந்த ஸ்டேஷன்ல உட்காருங்க. நான் இது வரைக்கும் லைஃப்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துறாத பையன், மனசெல்லாம் ஒரே பதப்பதப்பு, என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி போற அந்த பையன் சிரிக்கிறான் என்னை பார்த்து. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் அந்த பையன் எங்களை பார்த்து சிரிக்கிறான். நான் டைரக்டர் சார், ஹீரோ சார்லாம் போறோம். அப்போ நான் சொன்னேன், சார் ஹீரோ சார்லாம் என்ன சார் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் விட்டுருங்க சார் அப்படின்னா. அப்புறம் ஹீரோ சார் விட்டாங்க, நானும் டைரக்டர் சார் போறோம். போயிட்டோம். இப்படி போயிட்டு அங்க ஸ்டேஷன் உட்கார்ந்தாரு. ஒரு 1 hour கழிச்சு நான் அவங்களை விட்டுறேன் மாஸ்டர் அப்படின்னாரு. சார் அந்த பசங்க எல்லாம் வெளியே நின்று கத்துறாங்க, அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போட்டா தான் போகணும். நான் சொன்னேன், சார் நான் வேணா போய் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுறேன் சார், இல்லை நான் ஒண்ணுமே பண்ணலையே, அது யாருன்னு கூட எனக்கு முகம் பார்க்கல சார், நான் போய் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னா. இப்ப நீங்க போனீங்கன்னா பயங்கர கலாட்டா வரும், பசங்களை உள்ள நுழைஞ்சிருவாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாரு இன்ஸ்பெக்டர். சரி 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 ஏதாவது பண்ணி அனுப்புங்க, இல்லை எஃப்ஐஆர் காப்பி கேட்குறாங்க உங்க பேர்ல, சரி சார் போட்டு கொடுங்க அப்படின்னா. மாஸ்டர் எஃப்ஐஆர் தான் ஈஸியா நினைச்சிட்டீங்களா நீங்க, இல்லை சார் அவங்களை எப்படி சால்வ் பண்றது, இப்போதைக்கு சால்வேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா, பயங்கர கிரௌட். அப்புறம் அவர் ஒரு எஃப்ஐஆர் போட்டார், ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர். நான் அக்யூஸ் நம்பர் 1. அப்போ போட்டு அடிச்சுட்டு ஒண்ணு இல்லை நான் அந்த கேஸ் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே சொல்லுங்க. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் அக்யூஸ்ட் டீம் சார்பாகவும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். அதான் நான் முதல்ல வந்த உடனே சொன்னேன், ஒரு பயங்கர எமோஷனலா ஒரு இடத்த கனெக்ட் பண்ணிட்டாரு உதயா சார். உதயா சார் வந்து எப்படின்னா ஃபேமிலி. ஏன்னா நான் அவங்க அப்பாவுடைய அவங்க ஃபேமிலியிலே ஒருத்தன் தான் நான், அவங்க ஃபேமிலியிலே எப்பவும் இருப்பேன். ஏன்னா அப்பா அழகப்பன் சார் கூடயும் சரி, அவரோட பிரதர் விஜய் சார் கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் எப்பவும் ரெகுலரா அந்த சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல மற்றவங்களோட ஃப்ரெண்டா போறது, வீட்டுக்கு போறது அப்படிங்கிறது இருக்காது. ஆனா ரெகுலரா இருக்கிற ஒரே வீடு பார்த்தீங்கன்னா நம்ம உதயா சார் அழகப்பன் சாரோட வீடு தான் இருக்கும். எப்பவும் நாங்க போறது, ரொம்ப அதிகமா நான் கதை கேட்கறது அப்பாவை தான் நான் ஹீரோவை பார்த்துக்கிறது. ஏன்னா அவரு எப்படி அவங்களோட பழைய கதைகள்லாம் சொல்லும் போது நான் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஹீரோவா தெரிவாங்க. எப்படி இப்படி ஒரு தனி ஆளா வந்து இவ்வளவு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. என்னோட விஜய் சார் வந்து அவ்வளவு பெரிய டைரக்டர், இவர் வந்து 25 வருஷங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை கடந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு படத்துக்கு எப்பவுமே அந்த ஒரு இதுல போட்டிருக்கு பாருங்க, விடாமுயற்சி எனது குறிக்கோள் அப்படின்னு போட்ட மாதிரி எப்பவுமே ஒரு ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருப்பாரு உதய் சார். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாரு, அந்த படத்துல நான் ஒர்க் பண்ணேன். பட் இந்த படத்துல கூப்பிடுறப்போ திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு. அப்படி வந்ததுதான் இது. ஆனா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர பாண்டிங்ல ஒர்க் பண்றது சார். சும்மா ஒரு டெக்னீஷியன் வந்தாங்க அவங்க கூட ஒர்க் பண்ண, ஒரு ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இல்லாம ஒரு ஃபேமிலி ஆகிப்பாரு அவர். இப்போ பிரபு சார் சொன்னாரு, டைரக்டர் பிரபு சார், அவர் எனக்கு அறிமுகப்படுத்துறப்போ அதுதான் சொன்னாங்க, சார் ஆல்ரெடி நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும், இப்போ அஜ்மல் சாரையும் சரி, அங்க அந்த நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலே சரி, அவங்க தனியா இவங்க தனியா அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணது. இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நிறைய பெரிய படங்கள் தோல்வி அடைஞ்சு சினிமா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை கரெக்டா எந்த நேரத்துல எப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்த்தேன். அக்யூஸ்ட் லவ், அக்யூஸ்ட் சாங், இந்த ப்ரொமோட் பண்றதே ஒரு டிஃபரெண்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த
எனக்கு ஒரு அரசு ஒரு எஃப்ஐஆர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க மாஸ்டர் உங்க பேர்ல அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு என்னன்னாச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். ஆனா திடீர்னு பார்த்தா கையில ஒரு எஃப்ஐஆர் உங்க பேர்ல போட்டிருக்கிற அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த இன்விடேஷன் பார்க்கும்போது அவ்வளவு கிரியேட்டிவா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய கதை மாதிரி என் லைஃப்ல ஒரு கதை இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனே போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சவனுக்கு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஃபைட் மாஸ்டர் வேலை பார்த்துருக்கும் போது கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தி போடணும். ஏன்னா நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு, டைரக்டர் அறிவழகன் சாரோட படம். அப்ப ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் இல்லையா உங்களுக்கு, நிறைய கிரௌடு, நிறைய கூட்டம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மைக்ல சத்தம் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ யாரோ 2 பசங்க வந்து பப்ளிக் பசங்க வந்து தண்ணிலாம் அடிச்சுட்டு யூனிட்ல ஏதோ தகராறுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. சரி அவங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க, அனுப்பிச்சு விட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ மறுபடியும் பார்த்தா யாரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேர்ள்ஸுங்கிட்டலாம் அந்த மாதிரி கலாட்டா பண்றானுங்க அப்படின்னாங்க. சரி சார் அவங்கெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க சார், நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்கிட்டு இருந்துச்சு. ஹீரோ வந்து ஒரு ரயில்வே ட்ராக்ல ஓடி வரணும், பக்கத்துல ட்ரெயின் வேற நல்லா ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த தண்ணி அடிச்ச 2 பசங்க வந்து ஹீரோ கிட்ட போய் அப்படி பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்து ஜஸ்ட் ஹீரோ ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகி ஸ்டக்கா நின்றுட்டாரு. எனக்கு கிரௌட்ல தெரியல. அப்புறம் யார் என்னாச்சு சார் அப்படின்னா, இல்லை சார் அந்த பசங்க வந்து இந்த மாதிரி என்ன உள்ள தள்ளி விட தெரிஞ்சானுங்க, கொஞ்சம் சொல்லி வைங்க மாஸ்டர், இல்லைன்னா ஷூட் பண்ண முடியாது மாஸ்டர் இப்படி இருந்தா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு யாருமே தெரியல, பெரிய கிரௌடு. இப்போ மைக் எடுத்து நான் சத்தம் பண்ணிட்டேன், யாரா அது, ஏன் இப்படி பண்றீங்க நீங்க, ஏதாவது தைரியம் மட்டும் முன்னாடி வந்து இங்க பண்ணுங்க, கூட்டத்துல இந்த மாதிரி கலாட்டா பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டேன். இவ்வளவுதான் நடந்துச்சு, இவ்வளவுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க எங்க பாட்டில் வேலை பார்த்தோம், வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இது நடந்தது மார்னிங் ஒரு 11:30 இருக்கும். அப்புறம் ஈவினிங் 4 o'clock பாத்தீங்கன்னா அந்த செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு ஒரு கிரௌடு, ட்ரெயினா நிக்குது. நான் திடீர்னு இந்த பக்கம் ஷார்ட்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா என்னப்பா ஒரே பயங்கர கூட்டமா இருக்குது இந்த பக்கம் அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர் யாரும் இந்த பசங்கள்லாம் தர்ணா பண்றாங்க, ட்ரெயினை நின்று போச்சுனாங்க. ஏன் எதுக்கு, என்ன விஷயம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு. ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்க காலையில சத்தம் போட்டீங்கல்ல, அதுல வந்து அந்த பசங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு, இல்லப்பா நான் சத்தம் போட்டது யாரும் இவங்க கலாட்டா பண்ணவங்க, அந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இல்லை மாஸ்டர் அவங்க வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா, ஸோ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் அடிச்சுட்டாரு. அடிச்சேனா, இப்போ மைக்கில் தானேப்பா சத்தம் போட்டேன், இது எப்போ நடந்துச்சு நான் அடிச்சது. போலீஸ் தர்ணா போட்டாங்க, பெரிய போலீஸ் வண்டிகள்லாம் வந்துருச்சு, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போ ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி இங்கே வர்றாங்க. யாருப்பா அந்த ஃபைட் மாஸ்டர், யாரு டைரக்டர் இங்கே வாங்க அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன் சார் நான் இந்த மாதிரி தான் பேசுனேன் சார், அந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியும். இல்லைங்க அங்கே பாருங்க 2 பேரும் நீங்க அடிச்சிட்டீங்களா, அவங்க கையில பேண்டேஜ்லாம் போடுங்க. கையில பேண்டேஜ் போட்டுட்டு அந்த பையன் இப்படி நிற்கிறான். எனக்கு ஷாக்கு, என்ன இது சார், அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலையே. இல்லை சார் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஏன்னா லா காலேஜ் கரெக்டா முடிஞ்சு ஈவினிங் 4:30 இருக்கும். அந்த டைம்ல பார்த்தா நிறைய கிரௌட் பசங்களாம் வந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்றாங்க, மாஸ்டர் நீங்க என் கூட வாங்க, நீ கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஸ்டேஷன்ல உட்காருங்க. நான் இது வரைக்கும் லைஃப்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துறாத பையன், மனசெல்லாம் ஒரே பதப்பதப்பு, என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி போறான். அந்த பையன் சிரிக்கிறான் பார்த்து, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் அந்த பையன் எங்களை பார்த்து சிரிக்கிறான். நான் டைரக்டர் சார், ஹீரோ சார்லாம் போறோம். அப்போ நான் சொன்னேன் சார் ஹீரோ சார்லாம் என்ன சார் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் விட்டுருங்க சார் அப்படின்னா. அப்புறம் ஹீரோ சார் விட்டாங்க, நானும் டைரக்டர் சார் போறோம். போயிட்டோம். இப்படி போயிட்டு அங்க ஸ்டேஷன் உட்கார்ந்தாரு. ஒரு 1 hour கழிச்சு நான் உங்களை விட்டுறேன் மாஸ்டர் அப்படின்னா சொல்லி அந்த பசங்க எல்லாம் வெளியே நின்று கத்துறாங்க, அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போட்டா தான் போகணும். நான் சொன்னேன் சார் நான் வேணா போய் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுறேன் சார், இல்லை நான் ஒண்ணுமே பண்ணலையே, அது யாருன்னு கூட எனக்கு முகம் பார்க்கல சார், நான் போய் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னா. இப்ப நீங்க போனீங்கன்னா பயங்கர கலாட்டா வரும், பசங்களை உள்ள நுழைஞ்சிருவாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாரு இன்ஸ்பெக்டர். சரி 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 ஏதாவது பண்ணி அனுப்புங்க, இல்லை எஃப்ஐஆர் காப்பி கேட்குறாங்க உங்க பேர்ல, சரி சார் போட்டு கொடுங்க அப்படின்னா. மாஸ்டர் எஃப்ஐஆர் தான் ஈஸியா நினைச்சிட்டீங்களா நீங்க, இல்லை சார் அவங்களை எப்படி சால்வ் பண்றது, இப்போதைக்கு சால்வேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா, பயங்கர கிரௌட். அப்புறம் அவர் ஒரு எஃப்ஐஆர் போட்டார், ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் நான் அக்யூஸ் நம்பர் 1 அப்போ போட்டு அடிச்சுட்டு ஒன்றும் இல்லை நான் அந்த கேஸ் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டாங்க. சரி அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து
தூங்கியாச்சு. அடுத்த நாள் ஷூட்டிங் இல்லை, இன்னும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கேன். என்ன ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கேன். கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு செல்ஃபோனில் பார்த்தா அடுத்த நாள் கால் பார்த்தா ஒரு 280 மிஸ்டு கால்ஸ். எதுக்கு இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதல்ல ஒருத்தருக்கு போட்டால், யோ எங்கே இருக்கிற நீ ஃபைட் மாஸ்டர் அப்படின்னாங்க. இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன். அப்படியா, நியூஸ் பேப்பர் பார்த்தியா அப்படின்னாங்க. என்னென்னு எடுத்து பார்த்தா, நான் அந்த போலீஸார் கூட நடந்து போகும்போது இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் கைது செய்யப்பட்டார் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தாக்கினதுனால அப்படின்னு ஒரு நியூஸ். இப்போ நான் ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், அப்படி ஒரு விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அதை கிளியர் பண்ணேன். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த படத்தினுடைய கதாபாத்திரமும் எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல ஈடுபடுத்தி ஒரு அக்யூஸ்ட்னு ஒரு முத்திரை குத்தி, அப்புறம் நான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது முதல்ல இந்த கையில எஃப்ஐஆர் சீட்டை வாங்கின உடனே, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வாங்கின உடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த படத்துல நடிச்ச அக்யூஸ்டுங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருமே பயங்கர பாசிட்டிவா ஒர்க் பண்ணாங்க. அதாவது சொல்றேன்ல, இந்த ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க பெருசா நம்மளுக்கு பெரிய அவ்வளோ இது தெரியாதுங்க. ஆனா எல்லாம் நம்ம கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம பேர்ல எல்லாம் தூக்கி வச்சிருக்காங்க, பாருங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இதுக்காக உழைச்சவங்க நிறைய பேர். நம்ம ஸ்டண்ட் அசிஸ்டண்டா இருக்கட்டும், நான் அவங்களுக்கு முதல்ல கூப்பிட்டு காட்டினாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்குறாங்க. ஈவன் ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார், அப்புறம் நம்ம கேமராமேன் மருது, மியூசிக் டைரக்டர் சார், எடிட்டர் பிரவீன், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஃபைட்டை எடுத்து கொடுத்தாங்க, ஒரு புது விதமான ஒரு ஃபைட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க, அதை எடிட் பண்ணி அந்த விதமா. ஸோ இந்த படத்தை கரெக்டா, அதான் உதய் சார் இந்த படத்துக்காக முழுசா உழைச்சிருக்காரு. படத்தை வந்து இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூலாக பிரேக் பண்ணி நடக்க முடியாமல், படம் ஷூட்டிங் இல்லாமல் ஸ்டாப் பண்ணி, அந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஏக்தம் எடுத்ததை நம்ம முடிச்சிடணும். கண்டிப்பாக எனக்கு தெரியும், இந்த பஸ் எபிசோடு எடுக்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி பஸ் ஜம்பெல்லாம் வேணுமா பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ, பேசிக்கிட்டு இருந்தப்போ டிஸ்கஷனில் டைரக்டர் சார்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சொன்னார், மாஸ்டர் கண்டிப்பாக அது வேணும் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா டைரக்டர் சார் அந்த 2 சீக்வன்ஸ் எனக்கு பயங்கரமாக வேணும் மாஸ்டர்னு சொன்னார். ஆனால் நான் சொன்னேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உதய் சார் வந்து சொன்னார், இல்லை அதை ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படின்னு, நம்மளுக்கு ஷூட்டிங் டேல ஆனால் கூட பரவாயில்ல, அது ஃபுல்லாக எடுத்துருங்க அப்படின்னு சொன்னது. ஸோ கண்டிப்பாக முழுக்க இது ஒன் மேன் ஹீரோ. உதய் சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும், ஆர்கே செல்வமணி சார் அவங்க படங்கள்லாம் பார்த்து தான் வந்தாங்க, பாண்டியராஜ் சார், அப்புறம் கேஆர் சார், இவங்கெல்லாம் சொன்னாங்க, முரளி சார், எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். முக்கியமாக ஆனந்த பாபு சார், நான் வந்து பயங்கர பிக் ஃபேன், அவங்களோட பிக் ஃபேன். என்னன்னா அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய ஃபேனோ, அதாவது நடிப்புலையும் சரி எல்லா விஷயத்துலையும் அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் நாகேஷ் சாருக்கு. ஆனால் 2வது புரியாத புதிர்னு ஒரு படம் பார்த்து இப்படியெல்லாம் ஒரு டான்ஸ் எப்படி ஆட முடியும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் அந்த டைமில். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஹாஃப் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல், அதாவது பரதநாட்டியம் டான்ஸ் போடிக்கிட்டு இருக்கும், பாதி உடம்பு, மீதி பாதி உடம்பு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் எப்படி டான்ஸ் ஆட முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே வரல. அதெல்லாம் இவங்கெல்லாம் போட்ட ஒரு படிக்கட்டு, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல இவங்களை போட்டு நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் அடுத்த லெவலுக்கு அந்த படத்தை கொண்டு போகணும். அதுக்காக தான் உதய் சார் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்து வாழ்த்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.